ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம ரொம்ப ரொமான்டிக்கான சைனீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் வந்து மாலா மாலான்னு வடிவேலு வந்து அவங்க ஒய்ஃப் பின்னாடி போற மாரி இந்த மூவி ஃபுல்லா நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு இருப்பாரு. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் எதனா ஒரு கிஸ் இல்ல ரொமான்ஸ் எங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லயே நைட் டைம்ல நம்ம ஹீரோ ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வந்து அவர் கோவமா வந்து பேசிட்டு இருக்காரு. சொல்லு, இன்னைக்கு நைட்டு வந்து நான் இங்க வருவேன்னு நீ நினைச்சியா? இந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல நான் சைன் பண்ண வருவேன், இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து குதிச்சு சாவேன் அப்படின்னு நினைச்சியா? அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க அவ ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே வந்து கனவுன்னு. நம்ம ஹீரோயின் வந்து கனவுல இருந்து முழிச்சிட்டு அவ ஒரு ஸ்டோரி சொல்றா. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜியாங்க வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் டெய்லியும் வந்து அவரை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். உண்மையா சொல்ல போனோம்னா அவருக்கு வந்து வேற ஒருத்தவங்க கூட தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. என்ன காரணம்னு தெரியல. அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து இவளோட ஆபீஸ தான் காட்டுறாங்க. ஆபீஸ்ல வந்து காஃபி குடிச்சுக்கிட்டு அவ லைஃப்ப பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கூட வேலை செய்யற ஸ்டாஃப் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. இப்போ நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? நம்ம ஆபீஸ்க்கு வந்து புதுசா ஒரு பாஸ் வந்திருக்காராம். அவர் வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒர்க் பண்ணாரு போல. அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அங்க இருக்க கம்பெனில வேலை செஞ்சு அந்த கம்பெனியே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்களாம். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து அவர் சைனாக்கு வர போறாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ண போறாரு போல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் வருது. இது மாதிரி வேலைனா முடிச்சிட்டியா? நான் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்டாஃப் கிட்ட சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. காரை ஓபன் பண்ணா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றேன், என்ன நீங்க சைனாக்கு வர போறீங்கன்னு முன்னாடியே சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வரும்போது முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பெட்ரூம்ல இருக்கா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் வந்து சரியா பேசுனதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் வந்து அவர் பிசினஸ் ட்ரிப்னு வந்து போயிட்டே இருப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வராரு. என்ன ஆச்சு, நீ ஒன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு வந்து எப்படிக்கா திரும்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து என்ன ஆச்சு, உன் முகத்துக்கு என்ன இது அப்படின்னு கேட்க அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, ஐயோ இவருக்கு மட்டும் நான் வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான் போலியே அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கா. அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான் அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, எங்க முகத்தை காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் முகத்தை பார்த்துடுறாரு. சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உன்னை இப்பவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்ல வந்து பெருசா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது வந்து மெடிசன் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஆயிட்டு இருக்கலாம். நீங்க வந்து எதனா வந்து மாத்திரை எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆயின்மெண்ட் தரேன், இதை வந்து முகத்துக்கு போடுங்க. முகத்துக்கு போட்டதுக்கு அப்புறமா எல்லாம் வந்து சரியாயிடும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வந்து சரி ஓகே அப்படின்னுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கையில வந்து மாத்திரையை கொடுத்துட்டு இது வந்து காலையில நைட்டு 2 டைம்ஸ் வந்து போடணும். எங்க போடு அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோயினையும் வந்து மாத்திரையை போட்டுடுறா. சரி ஓகே நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவளுமே வந்து ஓகே அப்படின்னுறா. அடுத்தது வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன உன் புருஷன் வந்தானாமே, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அவர் நேற்று நைட்டு தான் வந்தாரு, அதான் நான் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஜியாங்க வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாங் ஃபேமிலியோட பிசினஸும் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜியாங் ஃபேமிலி தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீ வந்து வீட்டுக்கு லஞ்சுக்கு அவரை கூட்டிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அவருக்கு வந்து கொஞ்சம் வேலையா இருக்காரு, ரொம்ப பிஸி, இந்த வாரமும் வந்து வர முடியாதுதான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, என்ன உனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 3 இயர்ஸ்ல எத்தனை டைம்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருப்ப, உனக்கு வந்து அவர் எங்கன்னா கூட்டிட்டு வர்றது விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா இல்லம்மா நான் வந்து அவர்கிட்ட பேசி பார்க்கறேன், பேசி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவ போனை வச்சிடுறா. அடுத்து நம்ம ஹீரோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வரா. சரி உள்ள வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஃப்ரூட்டை கொடுக்குறா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட மடியில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சாங்க அப்படின்னு கேட்க, மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த மீட்டிங்க்கு வந்து இன்னும் ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பத்தி கேட்கிறாரு, நீ ஏன் பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்பா வந்து எனக்கு என்னமோ கிழிஞ்சு போன மாதிரி இது ரொம்ப வலிச்சுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்னமோ அவங்க செக்ஸ் பண்ணதை பத்தி தான் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா போல. சரி ஓகே அலர்ஜிக்கு வந்து டேப்லெட் எடுத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் எடுத்தா அது எவ்வளோ கசப்பா இருந்துச்சு தெரியுமா, வேணா நீங்களே சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ணிடுறாரு. என்னங்க பண்றீங்கன்னு கேட்க, நீ தான் வந்து இப்போ சாப்பிட்டு பாருன்னு சொன்னல, அதை தான் பார்த்தேன்,
கொஞ்சம் கசப்பா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சரி வாட்ச பார்த்துட்டு இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல ஹீரோயின உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து ஃபேமிலி டின்னருக்காக தான் போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட மாமியார் சொல்றாங்க, "இங்க இருக்கிற எல்லா டிஷ்ஷும் வந்து உனக்கு புடிச்சது தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்ள." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ கொஞ்ச நாளா வந்து எங்க கம்பெனி வந்து நல்லா ரொம்ப டவுனா போயிட்டு இருந்தது. நீங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் நல்லா இருக்கு." அப்படின்ற மாரி அவங்க மாமியார் பேசிட்டு இருக்காங்க. அப்போ மாமனார் வந்து கேட்குறாங்க, "உங்க 2 பேருக்கும் வந்து குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லையா? கல்யாணம் ஆகி இத்தன வருஷம் ஆகுது. குழந்தை பத்தி நீங்க பிளான் பண்ணீங்களா? இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, "நாங்க வந்து பிளான் பண்ணல. குழந்தையே வந்து வேணான்னு இருக்கோம்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு இருக்கா. "இவரா இப்படிலாம் பேசுறாரு?" அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருக்கா. அடுத்து இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, அவங்க அம்மா வந்து ரோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, "அந்த சிசர எடுன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து சிசர எடுத்து குடுத்துட்டு அந்த ரோஸ எடுக்குறா. அப்ப கையில வந்து அவருக்கு அடிபட்டுருது. அத பார்த்த உடனே "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்லம்மா. இது ஜஸ்ட் ஒரு சின்ன காயம் தான்." அப்படின்ற மாரி சொல்லிடுறா. அவளுக்கு காயப்பட்டத வந்து நம்ம ஹீரோவால வந்து தாங்கவே முடியல. சரி நம்ம கிளம்பலாமான்னு நம்ம ஹீரோயின கூட்டு போயிட்டு காருக்குள்ள வந்து "என்ன ஆச்சு உன் கைக்கு? கைய காட்டு" அப்படின்னு சொல்லி கைக்கு பேண்டேஜ்லாம் வந்து போட்டு விடுறாரு. அந்த சமயத்துல நல்ல ஒரு ரொமான்டிக் சாங் தான் வந்து இவங்க 2 பேருக்குள்ள வந்து போயிட்டுருக்கு. அடுத்து ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. நைட் டைம்னால நம்ம ஹீரோ வந்து பெட் மேல உட்காந்துட்டு இருக்க. அந்த ரூம்க்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்துடுறா. "என்ன காயத்துக்கு மருந்துலாம் போட்டியான்னு?" கேட்க, நம்ம ஹீரோயினும் வந்து விரல அவ ஹீரோ முன்னாடி வந்து காட்டுறா. "இத பார்த்தீங்கன்னா, நான் வந்து மருந்துலாம் போட்டேன்." அப்படின்ற மாரி காட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட கைய பிடிச்சு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. பக்கத்துல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா நடந்துக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வந்து ரொம்ப ரொமான்டிக் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. சைடு கேப்லனா வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க மக்களே. அப்ப இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறப்போ, நம்ம ஹீரோயின் வந்து நெனச்சிட்டு இருக்கா. எனக்கும் அவருக்கும் ஒத்துப்போன ஒரே விஷயம் எங்க மேரேஜ் லைஃப் மட்டும் தான். சில சமயம் வந்து அவர் என்ன லவ் பண்ணி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தோணும். சில சமயம் அவர் வந்து என்னோட முகத்த புடிச்சதுனால தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தோணும். அவ மனசுக்குள்ள வந்து என்னமோ நெனச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தது ஏன்னா இவ க்ளோஸா இருக்க வேண்டியதெல்லாம் இருந்துட்டு, உண்மையாலே வந்து அவருக்கு என்ன புடிச்சிருக்கா? இல்ல இது எல்லாமே வந்து என்னோட கற்பனையா? அப்படின்ற மாரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அடுத்தது ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. ஆஃபீஸ்ல அவ எப்பயும் போல காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ அங்க ஆஃபீஸ்ல வேலை செய்ற ஸ்டாஃப் வந்து, "ஏய் இன்னைக்கு தான் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து நியூ பாஸ் வராங்களாம். அவர் ரொம்ப யங்கா இருக்காங்க. செம ஹேண்ட்ஸமா இருக்காங்க." அப்படின்னு வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும், "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ! டைம் வேற ஆயிடுச்சு. இத வந்து நானு எடுத்துட்டு போனா கூட லேட் ஆயிடும். நம்ம நியூ பாஸ் வேற டக்குன்னு மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப என்ன பண்றது? அப்படின்ற மாரி அவ பேசிட்டு இருக்க. லிஃப்ட்டும் வந்துடுது. லிஃப்ட்டுக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான். ஸோ இந்த ஆஃபீஸ்க்கு வந்து இப்ப நம்ம ஹீரோ தான் வந்து பாஸா இருக்க போறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்த உடனே ரொம்ப ஷாக்ல அப்படியே நின்னுட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின கூப்பிடுறாரு. "சரி உள்ள வா" அப்படின்னு கூப்பிட, நம்ம ஹீரோயினும் வந்து ஹீரோ பக்கத்துல வந்து நின்னுக்கிறா. அடுத்து இப்ப வந்து மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்க வேலை செய்ற ஸ்டாஃப்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முன்னாடியே வந்து ஜியாங்க்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சாம். அவர் ஆல்ரெடி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து யாரா இருப்பா? கண்டிப்பா வந்து ரொம்ப அழகா தான் இருந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப லக்கியா இருப்பாங்க போல. இது வந்து லவ் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜா? அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அமைதியா இருக்க, "நீ சொல்லு நம்ம பாஸ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமா தானே இருக்காரு" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா ஹேண்ட்ஸமா தான் இருக்காங்க" அப்படின்ற மாரி அவளும் சொல்லிடுறா. அடுத்து வந்து நம்ம ஹீரோயின் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே முடிச்சுட்டு, அவ வீட்டுக்கு கிளம்பலான்றப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. "எங்க இருக்க? உன் வேலைலாம் முடிஞ்சிடுச்சா? கீழ வா உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து வேகமா போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறாங்க, "இன்னைக்கு நைட் வந்து உனக்கு எதனா வேலை இருக்கா? நம்ம 2 பேரும் வெளிய போலாமா? டின்னர் சாப்பிடலாமா?" அப்படின்னு கேட்க, அவ வந்து கேட்குறா, "நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இந்த கம்பெனிய நீங்க தான் டேக் ஓவர் பண்ணதுன்னு. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா வந்து நான் இந்த கம்பெனில ஜாயினே பண்ணியிருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "நான் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ரிசைன் பண்ணிடுவேன்ப்பா." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! உன் பாஸ் வந்து யாருன்னு பார்த்து தான் வந்து நீ வேலையில சேருவியா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து சைலன்ட்டா ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. அடுத்தது இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து வெளிய போக, அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க போல. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "மிஸ்டர் ஜியாங் நான் வந்து உங்கள இங்க பார்ப்பேன்னே நினைக்கவே இல்ல" அப்படின்னு பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு வந்து சவுண்ட் கேட்டுடுது. "ஐய்யய்யோ! அவரோட ஃப்ரெண்டா? அவர் வந்து என்ன பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு? அவர் வந்து அஃபேர்ல இருக்கேன் அப்படின்ற மாரி தானே நினைப்பாரு. நான் ஒய்ஃப்ன்றது தெரியாதுல்ல. நம்ம வந்து எங்கன்னா ஒளிஞ்சுக்கலாம்" அப்படின்ற மாரி அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே நைஸா எட்டி பார்க்க, நம்ம ஹீரோவும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. "என்ன பண்றீங்க மிஸ்
மிஸ்ஸஸ் ஜியாங் அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நம்மள பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதனால தான் நான் வந்து இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு" சொல்ல, அவங்க எதனா கேட்டா நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, "நம்ம வந்து சீக்ரெட்டா தானே மேரேஜ் பண்ணியிருக்கோம். இத பத்தி வந்து யாருக்குமே தெரியாதுல்ல" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் வந்து எல்லார்கிட்டயும் ஹைட் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா, "ஐயய்யோ! இவ்வளோ நாள் வந்து அவருக்கு தான் விருப்பம் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன் போல. நான் தான் வந்து உண்மைய வெளிய சொல்லாம இருந்திருக்கேன். பெருசா வந்து நமக்கு ஃபங்ஷன் நடந்தது. அது கூட வந்து கொஞ்சோண்டு பேர் முன்னாடி தான் நடந்தது. இப்போ அவர் பேசுறதெல்லாம் கேட்கிறப்போ, அவருக்கு வந்து மறைக்கணும்னு எந்த ஒரு எண்ணமும் இல்ல போல. நான் தான் வந்து யார்கிட்டயும் சொல்லாம இப்படி இருந்திருக்கேனே!" அப்படின்ற மாரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "சீக்கிரம் சாப்பிடு. நம்ம 2 பேரும் வந்து ஒண்ணாவே ஆஃபீஸ்க்கு போலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல வேணாம். நான் வந்து டாக்ஸி புடிச்சு போயிர்றேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிர்றா. நம்ம ஹீரோ வந்து, "என்ன இவளுக்கு வந்து நம்ம கூட வர்றது வந்து விருப்பமே இல்லையா? எதுக்கு நம்ம கிட்ட வந்து இவ்ளோ டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, "சரி ஓகே. நான் வந்து என்னோட கார்லயே போறேன். நீ தனியாவே வா." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கோவமா போயிர்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து என்னமோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோவோட ஆஃபீஸ தான் காட்சாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இன்ட்ரஸ்டிங்கா வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்க ஸ்டாஃப் வந்து, "நீ குடுத்த எல்லாத்தையும் வந்து நான் செக் பண்ணிட்டேன். இதுல வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்ல. உனக்கு ஒரு வேலை இருக்கு. நீ ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு நீ விசிட் பண்ணணும், செய்யணும். இது மாரி வேலை" அப்படின்னு அவங்க குடுக்க, அந்த பொண்ணுமே வந்து சரி, சரி அப்படின்னு எழுதிர்றா. அடுத்து நம்ம ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு அப்படியே அந்த முடிய காய வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வராரு, "நாளைக்கு நீ ஃப்ரீயா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல நாளைக்கு நான் ஃப்ரீ இல்ல. எனக்கு வேலை விஷயமா வந்து நான் ஒரு பிளேஸ்க்கு போணும். அதனால வந்து நான் சீக்கிரமா தூங்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து "தூங்க போறேன்" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயின வந்து தூங்க வச்சுர்றாரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து போணும்னால அந்த பிளேஸ்க்கு வந்துட்டா. அங்க வெளிய வந்து யாருக்காகவோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. "நான் வந்து இங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கன்னு" சொல்ல, அவங்களுமே வந்துடுறாங்க. "நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தியான்னு?" கேட்க, எடுத்துட்டு வந்துட்டேன். இத போய் வந்து நீங்க மாத்திட்டு வாங்கன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து சேஞ்ச் பண்ணிடுறா. அவளோட ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, "இந்த ஜெர்சி வந்து உனக்கு நல்லா இருக்கு" அப்படின்ற மாரி அவள வந்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த கிரவுண்டுக்குள்ள போக, ஹீரோயினுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்திருப்பாங்க போல. அப்ப நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற பொண்ணு வந்து, "நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு நம்ம ஹீரோவ பார்த்து கேட்க, "நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இங்க விளையாட வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிர்றாரு. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, "இவரா? இவரு இங்க என்ன பண்றாரு?" அப்படின்ற மாரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா. அப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இன்ட்ரோ பண்றா. "இவரு தான் வந்து புதுசா வந்திருக்க பாஸ். நீ வந்து மீட்டிங்லயே பார்த்திருப்பியே." அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பொண்ணு வேற வழி இல்லாம, "ஹலோ மிஸ்டர் பாஸ்" அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிர்றான். அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்க விளையாடுங்க. நாங்க வந்து என் வேலைய கன்டின்யூ பண்றோம்ன்னு நம்ம ஹீரோயின் வந்து கூட்டு போயிர்றா. "நீ வந்து இவர இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்க, "ச்சே ச்சே நான்லாம் இன்னும் அவர பார்க்கல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிர்றா. ஒருத்தர் நம்ம ஹீரோயின் மேல தெரியாம தண்ணி கொட்டிர்றாரு. அங்க இருக்கிறவரு வந்து, "நீங்க வந்து ட்ரெஸ்ஸ வேணா சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? என் ரூம்ல வந்து மாத்திக்கோங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துர்றாரு. ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, அவர் கையில வச்சிருந்த கோட்ட வந்து நம்ம ஹீரோயின் மேல போட்டுவிட்டு, "என் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. நீ வேணா என் ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வந்து, சரி, சரி, ஓகே" அப்படின்னிர்றா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட ரூம்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்போ, நம்ம ஹீரோ வந்துர்றாரு. "இங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்க, "இது என் ரூமு. நான் இல்லாம என்ன?" அப்படின்ற மாரி அவரு ஒரு மாரி நக்கலா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் எங்க 2 பேரும் ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து "ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து ஃபோன் பண்ணலன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட மேனேஜருக்கு தான் வந்து ஃபோன் பண்றாங்க. "இது மாரி எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க வேணா முன்னாடி கிளம்புங்க. நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, அவங்களுமே வந்து சரின்னிடுறாங்க. அடுத்தது வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஹீரோயின வந்து இன்ட்ரோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின தான் கூட்டு போறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க யாரு? இவங்கள வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ண மாட்டியான்னு சொல்ல, இவங்க வந்து ஃபாங் இபோ. என்னோட ஒய்ஃபு அப்படின்ற மாரி இன்ட்ரோ பண்றாரு. "என்னது உன்னோட ஒய்ஃபா? அப்பன்னா இவங்க வந்து எனக்கு சிஸ்டர் இன் லாவா?" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு "ஆமா, ஆமா" அப்படின்னிர்றா. அந்த இடத்துக்கு வந்து வேற ஒரு பொண்ணு வந்துர்றா. அவள பார்த்த உடனே வந்து ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு வேளை ஹீரோவோட எக்ஸா இல்ல என்னன்னு தெரியல. அப்போ வந்து அங்க இருக்கவங்க வந்து, "என்ன நீ சீனாக்கு வந்துட்டேன்னு வந்து சொல்லவே மாட்டியா? நான் வந்து WeChat அந்த குரூப்ப பார்த்து தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து "நான் வெளிய போறேன்" அப்படின்னு சொல்லி போறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ பார்த்து கேட்கிறா, "எங்க போறீங்கன்னு?" கேட்க, "இல்ல ஒண்ணும் இல்ல. ஃபோன் வந்திருக்கு. நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயினுக்கும் வந்து அங்க இருக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. "நான் வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்" அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு போயிர்றா. அப்ப இவ ரெஸ்ட் ரூமுக்கு போன உடனே அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கூடயே வந்துடுறா. வந்துட்டு என்ன, இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. "என்ன வந்து எவ்வளோ நாள் தான் வந்து இப்படி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போற? அவர் வந்து உன்ன நல்லாவே பார்த்துக்க மாட்டாரு. நீ என்ன பெரிய சந்தோஷத்த கண்டுக்கிட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லி இவ வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதாவது வந்து இவ வந்து அவன விரும்பியிருப்பான் போல.
அவன் வந்து இவள ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கூடயே க்ளோஸா இருக்கிறதுனால வயித்தெரிச்சல்ல வந்து இவ பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து கேட்கிறா, "உனக்கு என்ன வயசாகுது? இவ்ளோ வயசானதுக்கு அப்புறமும் நீ அதே விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கியே! உனக்கெல்லாம் போரே அடிக்கலையா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "இதெல்லாம் பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீ என்ன தைரியம் இருந்தா நீ இப்படிலாம் பண்ணுவ?" அப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து காலேஜ்ல படிக்கிறப்போ, அவரு வந்து இந்த பொண்ணுக்காக ஒரு மூவி டிக்கெட் வாங்கி குடுத்துருப்பாரு போல. அது வந்து அந்த வேற ஒரு பொண்ணு கையில போக, அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அத தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இப்ப நெனச்சு பாத்துட்டு இருக்கா. ஓ! இது வந்து என்ன இந்த மூவில வர மாரி ஒரு ஹீரோக்காக 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்களே, அது மாதிரி கதையா? அப்படின்ற மாரி அவ மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து இப்ப தூங்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வரைஞ்ச டிராயிங்கெல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். "நீ வந்து சூப்பரா வரைஞ்சிருக்கியே! உனக்கு வந்து ஆர்க்கிடெக்ட் வந்து புடிக்காதுன்னு சொன்ன. அதனால வந்து நீ ஆர்க்கிடெக்டே ஆக மாட்டேன்னு நெனச்சேன். பரவால்ல நீ நல்லா வரைஞ்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின வந்து ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்ல தான் இருக்கா. அவ ஆஃபீஸ்ல வேலை செய்யாம வந்து நம்ம ஹீரோவ பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்றாங்க. இது மாரி அம்மாக்கு வந்து கீழ விழுந்து அடிபட்டுச்சாம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. நீ வான்னு சொல்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தி சண்டை போட்டுருந்தா, நான் கூட அது யாருன்னு தெரியுதுன்னு சொல்லியிருந்தேன்ல. அது வந்து நம்ம ஹீரோயினோட அக்கா போல. நம்ம ஹீரோயின் மேல வந்து அவளுக்கு சின்ன பொறாம போல. இவ வந்து நம்ம அம்மாக்கு அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாக்கு வந்து ஸ்நாக்ஸு இது மாரி ஃபுட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போக, இவங்க எல்லாரும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ள நல்லா சிரிச்சு, சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத இவ வெளிய பார்த்து ரொம்ப சோகமா இருக்கா. அப்படியே சின்ன வயசு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பொம்மைய வச்சுக்கிட்டு விளையாடலான்னு அப்படின்னு போறப்போ, நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து அவகிட்ட இருந்து புடுங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போடுவா. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவா, "இது அங்கிள் என்கிட்ட தான் குடுத்தாங்கன்னு" சொல்ல, "நீ வந்து அம்மாவோட பொண்ணு. உனக்கும் அப்பாவுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படின்ற மாரி அவ சொல்லிடுவா. ஒரு வேளை ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஸ்டெப் டாட் போல. ஸோ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அந்த பெரிய பொண்ணு மேலயே பாசமா இருக்கிறாங்க. இந்த பொண்ண விட்டுட்டாங்க போல சொந்த புள்ளைய. அதனால வந்து இவ ரொம்ப சேடா இருக்கா. இவள வந்து பெருசாவும் எதுவும் கண்டுக்கிறது இல்ல போல. நம்ம ஹீரோயின் வந்து நான் அவங்க ஃபேமிலியே இல்ல போல. அவங்களுக்கு வந்து அவ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மழையில நனைஞ்சே போயிர்றா. அடுத்தது அவளுக்கு வந்து ஜுரம் வந்துடுது போல. அவ நல்லா வந்து தூங்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்து தண்ணிலாம் குடிப்பாட்டிட்டு, சரி நான் போறேன்ற மாரி போக, என்ன விட்டு போவாதீங்க. ப்ளீஸ் என் கூடவே இருங்க. என்ன ஆனாலும் வந்து என்ன டிவோர்ஸ்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வந்து இவளுக்கு என்ன ஆச்சு? என்ன இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து "இந்தா மாத்திரை போடு" அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவளுமே வந்து போட்டு நம்ம ஹீரோவ வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. "சரிப்பா நான் உனக்காக சமைச்சிருக்கேன், சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்ம ஹீரோயின் வந்து அங்க இருக்க ஒரு ஃபுட்ட பார்த்தோனே அவ எடுத்து, இது நல்லா இருக்கே" அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்க. "என்ன இங்க நின்னு சாப்பிடுற? வா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு" சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றா. அவ வந்து என்ன இன்சல்ட் பண்றப்போ, "நீ வந்து என்ன காப்பாத்துனல்ல, தேங்க் யூ" அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அங்கருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அங்க என்னமோ மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போல. நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்துட்டு இருக்க. அங்க வேலை செய்றவங்கலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து பாரிஸ்ல இருக்கிறப்போ இவங்க தான் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து நம்ம பாஸோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் போல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. ஓ! அவர் வந்து இப்ப இந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாரு போல. அவர தான் வந்து லவ் பண்றாரு போல. அப்படின்ற மாரி இவ என்னமோ மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, சுட தண்ணிய வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கிட்டு இருக்கா. அது கிளாஸே வந்து ஃபுல்லா ஆயிடுச்சு. அவ கையிலலாம் பட்டு சூடாயிடுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும், அந்த இன்னொரு பொண்ணும் வந்துட்டுருக்கு. ஹீரோயின் கையில வந்து இது மாரி சூடு பட்டுச்சுன்ற பார்த்தோனே நம்ம ஹீரோ வராரு. வந்து "என்ன ஆச்சு? ஓகேவான்னு" சொல்லி ஐஸ் வாட்டர்லாம் எடுத்து கையில வைக்க, "நானே வந்து இத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிர்றா. அங்க இருக்கிற பொண்ணு "ஜியாங் போலாமா?" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு வராரு. நம்ம ஹீரோயினும் வந்து அங்கருந்து போயிர்றா. அப்ப யாருக்கோ வந்து மெசேஜ் பண்றாங்க. அவளுக்கு வந்து அடிபட்டுருக்கு. அவளுக்கு வந்து ஒரு ஆயின்மென்ட் வந்து வாங்கி குடுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு, நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கூட போயிர்றாங்க. அந்த பொண்ணு பேரு வந்து கேத்ரின் ஓகேவா? கேத்ரின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. "நீ அந்த பொண்ணுகிட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்கிறியே! உன் கண்ணுல வந்து ஒரு மாரி டிஃபரண்ட் தெரியுது. நீ வந்து அவள லவ் பண்ணிட்டு இருக்கியா? இவ வந்து உன்னோட கேட்டியா?" அப்படின்னு கேட்க, "கேட்டியா? அது யாரு? நீ யார சொல்றன்னு எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. "பொய் சொல்லாத. நீ அந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப அக்கறையா தான் நடந்துக்கிற. கண்டிப்பா இவ தான் உன்னோட கேட்டியா இருப்பா." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்டுக்குள்ள போயிர்றாரு. "ஆமா, அவ தான் என்னோட கேட்டி" அப்படின்னு சொல்லிட, அந்த கேத்தரின் பொண்ணும் வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. கேட்டி யாருயா? அந்த கதைய எப்போ சொல்லுவீங்கன்ற மாரி தான் இருக்கு. ஸோ கேட்டி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்ச பொண்ணு போல. ஸோ அந்த பொண்ண தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கதை வந்து இதுக்கப்புறம் தான் வரும்னு நெனைக்கிறேன்.
நம்ம ஹீரோ எப்பயும் போல ஹீரோயினுக்காக கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல வந்து கோவம். அவளோட ஹேண்ட் பேக்க எடுத்து ஹீரோ மேலயே வந்து போட்டுர்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தள்ளி உட்காந்துக்க. நம்ம ஹீரோயினும் வந்து அந்த கார்ல உட்காந்துக்கிறா. "உன் கை என்ன ஆச்சு? காட்டு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கைய புடிச்சு இழுக்க, நம்ம ஹீரோயின் வந்து கோவமா அந்த கைய புடிச்சு இழுத்துக்கிறா. "என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அந்த கேத்தரின் பொண்ணு தானே வந்து உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. நீங்க அவ கூட தானே நல்லா பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அவள தானே பிடிக்கும் அப்படின்ற மாரி இவ கேட்க, கேத்தரின் வந்து என்னோட எக்ஸ் இல்ல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிர்றாரு. அவ உங்க எக்ஸ் இல்லையா? எல்லாரும் வந்து ஆஃபீஸ்ல சொன்னாங்களே அப்படின்ற மாரி சொல்ல, அவ வந்து என்னோட எக்ஸ்லாம் இல்ல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிர்றாரு. அப்புறம் என்ன நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? உனக்கு என்ன ஜெலஸா இருக்கா? அப்படின்னு கேட்க, என்னது என்ன பார்த்தா ஜெலஸா இருக்கிற மாரி தெரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிர்றா. அடுத்தது வந்து நம்ம ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா இருக்க, எப்பயும் போல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கையில வந்து சூடு தண்ணி பட்டுருச்சு, இதுவாயிடுச்சுல்ல. அதனால அந்த காயத்துக்கு வந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அடுத்த மீட்டிங்க பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்ல, "சரி ஓகே இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நான் வேற கம்பெனி மாறலான்னு இருக்கேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிர்றா. "ஏன் நான் உன் பாஸா இருக்கிறதுனாலயான்னு?" சொல்ல, "நீங்க என் பாஸா இருக்கிறதுனாலலாம் இல்ல. எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. நான் தூங்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ தூங்கிர்றா. அடுத்தது அவளோட ஆஃபீஸ தான் காட்டுறாங்க. அவ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காள. ஏதோ ஒரு ஊருக்கு போணுன்ற மாரி அவங்க இருக்க மேடம் சொல்லிட, அவளும் வந்து சரி, சரி அப்படின்ற மாரி சொல்லிர்றா. அடுத்தது வந்து நைட் ஆயிடுது. இவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. "நீங்க வந்து ஜியாங் ஜங்கோட ஒய்ஃபா? அவரு வந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப போதையில இருக்காரு. நீங்க வந்து அவர கூட்டிட்டு போக முடியுமான்னு சொல்ல, "சரி ஓகே, ஓகே நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. "எதுக்கு இது மாரிலாம் குடிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, "நீலாம் வந்து என்கிட்ட பேச மாட்ற. நீ வந்து என்ன சந்தேகப்படுற" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, "நான் வந்து உன்ன சந்தேகம்லாம் படலன்னு" சொல்ல, "நீ தான் என்னையும் கேத்ரினையும் வச்சு நீ பேசினல்ல" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. "அப்படின்னா இல்லையே" அப்படின்னு இவளும் சொல்லிர்றா. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் எப்பயும் போல ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கா போல. இந்த இடம் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு. அதனால வந்து கோட்ட போட்டுக்கோ அப்படின்னு அங்க இருக்கவ சொல்ல, அவனுமே வந்து ஓகேன்னு கோட்ட எடுத்துக்கிட்டு போறான். அந்த இடத்துல பார்த்தா, அங்கேயுமே வந்து நம்ம ஹீரோ இருக்காரு. யார்யா இந்த மனுஷன்? நம்ம ஹீரோயின் போகிற எல்லா இடத்துலயும் இருக்கான். ஹீரோயினுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்றான். இவ்ளோ க்ளோஸா இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு வந்து என்னன்னா, அவர் வந்து என்ன லவ் பண்ணல போல. இந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே வந்து என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவாரு போல அப்படின்ற மாரி ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் ஹீரோவ பிடிச்சிருக்கு. ஹீரோக்கும் ஹீரோயின பிடிச்சிருக்கு. ஆனா, இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர், ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன புடிக்கல போல அப்டின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இப்ப சாப்ட்டுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோயினையும் வந்து சாப்பிடலாம் அப்டின்ற மாரி வரா. ஆனா, அங்க வந்து ஹீரோவ பார்த்தோனே இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இவ வந்து பேக் அடிச்சுலான்னு இருக்கப்போ, ஹீரோயின் கூட இருக்கிறவ "வா சாப்பிடலாம்" அப்டின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் கூட்டு போயிர்றா. ஹீரோ வந்து நல்லா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து கேக் சாப்பிடலான்னு இருக்கிறப்போ, அந்த இடத்துல வந்து நம்ம கேத்ரின் பொண்ணும் இருந்துடுறா. ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான். "உன் பேரு என்ன?" அப்படின்னு கேட்க, அவளுமே வந்து அவ பேர வந்து சொல்லிர்றா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து அவளோட ரூம்ல இருக்க, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே வந்து என்னோட ரூம்க்கு வான்னு ஏதோ ஒரு நம்பர சொல்லி கூப்பிட, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வேலை செய்ற இடத்துல வந்து நீ என்ன இது மாரி கூப்பிட்டுர்ற. அதுக்கப்புறம் செக்சுவல் ஹராஸ்மென்ட்ன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ பேசிட, உடனே ஹீரோ வந்து ஃபோன வச்சுட்டு வேற ஒருத்தவங்க கையில குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, "இது மாதிரி வந்து மீட்டிங் இருக்கு. அதனால இந்த ரூம்க்கு வா" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட, ஹீரோயினுக்கு வந்து ஒரே அசிங்கமா போயிடுச்சு. "ஓ! மீட்டிங்க்காக தான் வந்து அவர் வந்து என்ன இப்படி கூப்பிட்டுருக்காரு. நான் வந்து இப்படி பேசிட்டேனே!" அப்படின்ற மாரி அவ ஒரு மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா என்ன ட்ரெஸ்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு, அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். இப்ப மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து அவங்கவங்க ரூம்க்கு போலான்னு இருக்கிறப்போ, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினைய வந்து கூப்பிட்டுர்றாரு. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவ பாக்க, "நீங்க எல்லாம் போங்க. நான் வந்து இவங்க கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லி கதவ சாத்திட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. "நீ வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண. ஆனா இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டா மாத்தணும்." அப்படின்ற மாரி கரெக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. "ஓ! இவரு வந்து என்னோட ஒர்க்குக்காக பேசுறதுக்காக தான் என்ன இங்க கூப்ட்டுருக்காரு போல." அப்படின்ற மாரி இவ நம்ம நெனச்சுக்கிட்டு, அங்க ஒரு வாட்டர் இருக்கு. அந்த கப்ல வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து க்ளோஸ் அப்பா வராரு. "இங்க என்ன பண்ற? ஏன் இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்க, "இந்த கப்பு என்னோடது" அப்படின்னு சொல்லி அந்த கப்ப வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றா. கொஞ்சம் வெளிய வந்ததுக்கு அப்புறமா என்னோட ரூம் கீ எங்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம் கதவ வந்து தட்டுறா. நம்ம ஹீரோ வந்து கைய புடிச்சு இழுத்துக்கிறா. "என்ன பண்ற? என்ன பார்க்க நீ வந்தியான்னு?" கேட்க, "இல்ல என்னோட ரூம் கீய வந்து நான் இங்கேயே விட்டுட்டேன். அதான் தேட வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல தேடிக்கிட்டு இருக்கா. அவ போன உடனே நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் பின்னாடி போறாரு. ஹீரோவோட பாக்கெட்ல தான் அந்த ரூம் கீ இருக்கும் போல. "இந்தா இதுவா" அப்படின்னு சொல்ல, "இது எப்படி உங்ககிட்ட இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "இல்ல இங்க இருந்ததுல்ல, அதான் வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன்" அப்படின்ற மாரி சொல்லிர்றாரு. அடுத்தது என்ன, இந்த ஃபைல வந்து ஹீரோயின் கையில வச்சிருந்தா, அத வந்து தூக்கி போட்டுட்டு, இவங்க 2 பேரும் மறுபடியும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து அடிக்கிற மாரி பண்றா. "ஏன் இது மாரிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம ஹீரோவும் வந்து தள்ளி போயிடுறாரு. நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோன்னு அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து அந்த கீழ தூக்கி போட்டார்ல, அந்த ஃபைல எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கையிலேயே வந்து குடுத்துடுறாரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. இப்ப மீட்டிங்க்கு வந்து ஒரு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். அந்த பையன் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து தண்ணி கேட்க, நம்ம ஹீரோயினும் வந்து தண்ணி எடுத்துட்டு வரா. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. யாருல அது என் பொண்டாட்டி கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறது அப்படின்ற மாரி வயிறு எரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அடுத்தது மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த மீட்டிங்கும் வந்து முடிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து புதுசா ஒரு பையன் பேச ட்ரை பண்ணான்ல, அவன் வந்து ஹீரோயின் கையில வந்து கேக்க குடுத்துட்டு, "நீங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க" அப்படின்ற மாரி சொல்ல, அந்த பொண்ணும் வந்து தேங்க் யூன்னிடுறா. "நீங்க வந்து WeChatல இருக்கீங்களா? எனக்கு வந்து உங்க கான்டாக்ட் கிடைக்குமான்னு" சொல்ல, ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வந்து குடுக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ வந்து அத பாத்துடுறாரு. அவரு வயித்துல வந்து புளிய கரைச்சு ஊத்துன மாரி தான் இருக்கு. அடுத்தது அந்த பையனுக்கு வந்து ஹீரோவ நல்லா தெரியும் போல. ஹீரோ கிட்ட வந்து போக, நம்ம ஹீரோயினும் வந்து அந்த பையன் பின்னாடியே போயிடுறா. ஹீரோக்கு வந்து ஒரு மாரியா தான் இருக்கு. "நான் ஹோட்டலுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. அடுத்தது என்ன ஹீரோ வந்து மழை நல்லா பெஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு பிளேஸ்ல வந்து நல்லா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து மழையிலேயே நனைஞ்சு வந்திருப்பா போல. நம்ம ஹீரோவ வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுர்றா. நம்ம ஹீரோ வந்து அப்படியே அவன் முன்னாடி எழுந்து நடந்து வராரு. "என்ன தைரியம் இருந்தா உன் பாஸையே வந்து பேர் சொல்லி கூப்பிடுவ" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து தயங்கி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கா. ரொம்ப கிட்ட வர, "என்ன நீங்க இப்படி கிட்ட வரீங்க? இது வந்து பப்ளிக் பிளேஸ். யாருன்னா பார்த்தா என்ன ஆயிடுதுன்னு?" கேட்க, "எனக்கு அத பத்திலாம் கவலை இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப ஹீரோயின தேடி அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டுருக்க. "ஐயோ! வராங்க கொஞ்சம் தள்ளி போங்கன்னு" சொல்ல, "அப்பனா உன் ரூம் நம்பர் என்னான்னு சொல்லு. அப்பதான் நான் போவேன். இல்லன்னா வந்து நான் இப்படிதான் பண்ணிட்டுருப்பேன்னு" சொல்ல, அந்த ஹீரோயினும் வந்து அவளோட ரூம் நம்பர சொல்லிர்றா. "சரி ஓகே. இன்னைக்கு நைட்டு வந்து நான் ஒரு ரூமுக்கு வரேன். வந்து உன்ன வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க உட்காந்துக்கிறாரு. அவங்க எல்லாரும் வந்துட்டு, "என்ன நீ மழையில நனைஞ்சு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாஸ பார்த்தோனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. அப்புறம் ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, "என்ன நீ நனைஞ்சு இருக்க? ரொம்ப ஈர துணியெல்லாம் போட்டுட்டு இருந்தா உனக்கு எதனா கோல்ட் ஆயிடுவேன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயின் கூட வந்து புதுசா ஒரு பையன் பேசிட்டு இருப்பாங்க. அவன் வந்து அவனோட கோட்ட குடுக்குறான். "இந்தாங்க இத போட்டுக்கோங்கன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல வேணாம். என் ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி ஈரமாயிருக்கு. இத போட்டா வந்து உங்களுதும் வந்து ஈரமாயிரும்ன்னு" சொல்ல, "இல்ல அதெல்லாம் பரவால்ல. நீ போட்டுக்கோன்னு" சொல்லி நம்ம ஹீரோயின் கையில குடுக்குறான். நம்ம ஹீரோயினும் வந்து போட்டுக்கிறா. நம்ம ஹீரோக்கு தான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க பேசி முடிச்சுட்டு கிளம்புன உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பையனையும், வேற ஒரு பையனையும் கூப்பிட்டுக்கிறாங்க ஒரு வேலைக்காக. அங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ரூம தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு அழகான டை வாங்கியிருப்பா போல. அவளோட ஹஸ்பண்டுக்கு குடுக்கணுன்றதுக்காக. இன்னைக்கு மட்டும் அவர் வந்தாருன்னா, இத வந்து நான் அவர்கிட்ட குடுப்பேன். அவருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்டின்ற மாரி அவ பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் வருது. இன்னைக்கு நைட்டு வந்து நான் வரமாட்டேன். நீ வந்து சீக்கிரமா தூங்கு அப்டின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து ஒரு மாரி அப்செட் ஆயிடுறா. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, அவ ஊருக்கு திரும்பி போலான்றப்போ, லிஃப்ட்ல வந்து நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோவோட கால்ல ஒரு மிதி மிதிச்சுட்டு, நம்ம ஹீரோயின் வந்து அமைதியா நின்னுக்கிறா. அடுத்து ஹீரோயின் வந்து அவ வீட்டுக்கும் போயிர்றா. அவ அழகா படுத்துக்கிட்டு என்னமோ வந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ வந்து ஹீரோ வந்துடுறாரு. நான் வந்து எனக்காக வெயிட் பண்ண சொன்னேனே, நீ ஏன் வந்துட்டன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அமைதியா பேசாம அப்படியே வந்து படுத்துட்டு இருக்கா. "உனக்கு என்ன என் மேல கோவமா? லாஸ்ட் நைட் வந்து நான் வரலன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்ல, "நான் யாருப்பா உன் மேல கோவப்பட?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்கிறா. "அது ஒண்ணும் இல்ல. நான் வரலான்னு தான் இருந்தேன். லாஸ்ட் மினிட்ல வந்து வேலையாயிடுச்சு. அதனால தான் வந்து என்னால வர முடியல" அப்படின்ற நம்ம ஹீரோ சொல்றாரு. "உனக்கு வந்து என்னோட வேலை தானே முக்கியம்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, "அப்படிலாம் இல்ல. வேலையும் முக்கியம், பொண்டாட்டியும் முக்கியம் தான்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிர்றாரு. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோயின் வந்து அவளோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்கா. அப்ப கூட வேலை செய்ற பொண்ணு வந்து ஒரு பையன பத்தி பேசிட்டு இருக்கா. "நீ அவன பத்தி கேள்விப்பட்டியா? அவன் வந்து நல்லா இருக்கான்ல. அத வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஜியாங் பாஸ் தான் கூட்டு போறாரு" அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து ஒரே ஷாக். என்னது நம்ம ட்ரிப்பு போறோமான்னு சொல்ல, ஆமா. முன்னாடியே வந்து அவரு ரிசார்ட்லாம் புக் பண்ணிட்டாரு. 2 டேஸ் ஃபுல்லா வந்து நம்ம அங்க தான் என்ஜாய் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம பிசினஸ் ட்ரிப் போனோம்ல, அப்ப வந்து இத பத்தி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு அப்டின்ற மாரி சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. ஓ! இதுக்காக தான் வந்து அவர் அன்னைக்கு நைட்டு வரல போல அப்டின்ற மாரி அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவே தான் நெனச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வராரு. "என்ன நீ சாப்பிட்டியான்னு?" கேட்க, நான் சாப்பிட்டேன்" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. "யார் கூட சாப்பிட்ட?" அப்டின்னு கேட்க, "நான் அந்த பையன் கூட சாப்பிட்டேன்னோனே" ஹீரோ வந்து ஒரு மாரி ஆயிடுறான். "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்லன்றான்." "என்ன நீ ஜெலஸா இருக்கியா?" அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவ கேட்க, அவனுமே வந்து, "ஆமா நான் ஜெலஸா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. பரவாயில்லையே! புருஷன் வந்து நம்ம மேல அக்கறையா தான் இருக்கான். நம்ம வந்து ஒருத்தவங்க கூட பேசலன்னா வந்து அவரும் வந்து ஜெலஸ்ன்னா ஆகுறாரே! அப்ப அவருக்கும் வந்து நம்மள புடிச்சிருக்கு தான் போல அப்டின்ற மாரி இவ ஒரு மாரி நெனச்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. இவ ஆஃபீஸ்க்கு போறா. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவளோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறா. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்கல்ல, அத பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க வர, "நீ இதுக்காக தான் இப்ப என் ரூம்க்கு வந்தியா?" அப்படின்ற மாரி அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாரு. "ஆமா" அப்படின்றா. "வேலை முடிஞ்சுச்சு. வேலைய பத்தி வந்து நம்ம வீட்ல பேசக்கூடாது.
அது மட்டும் இல்லாம, "இது எப்பயும் போல சாதாரண பிசினஸ் ட்ரிப்பு தான். நீ நெனைக்கிற மாரிலாம் இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிர்றாரு. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஓ! நான் தான் வந்து என்னென்னமோ நெனச்சுக்கிட்டு என்னையே ஏமாத்திட்டு இருக்கேன் போல. சரி ஓகே நான் ரூம்ல போய் தூங்குறேன்" அப்படின்னு போக, "இன்னைக்கு வந்து நீ என் ரூம்ல தான் தூங்கணும்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின வந்து பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு, இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து எங்கேயோ போகறதுக்கு ரெடி ஆயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஒண்ணா கார்ல போயிட்டுருக்காங்க. நான் தான் வந்து இவங்கள வந்து என் ஃபேமிலின்னு நெனச்சிட்டுருக்கேன். அவங்க வந்து என்ன ஒரு பெர்சனா கூட மதிக்க மாட்றாங்கன்னு சொல்லி அவ கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட புருஷன் வந்து ஃபோன் பண்றான். "இது மாரி வந்துட்டியா? நான் வரப்போறேன்" அப்படின்னு சொன்னா, நான் வந்துட்டேன். இங்க தான் வாங்க" அப்படின்ற மாரி அவளும் சொல்லிர்றா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கார்ல ஏறிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா எங்கேயோ வெளிய போறாங்க. நம்ம ஹீரோ வந்து இது ஆல்கஹால் இல்ல, இந்தா குடின்னு சொல்லி ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ எடுத்து குடுக்க, நம்ம ஹீரோயினும் வந்து குடிச்சிடுறா. ஐயோ! இது கசக்குது. ஒரு வேள வந்து இது ஒயினா இருக்குமோ! அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுமே வந்து குடிச்சு பார்க்குறான். குடிச்சுட்டு ஆமா, ஆமா. சரி இத குடிக்காத, இந்தா தண்ணிய குடின்னு சொல்லி குடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்க, அப்ப அங்க இருக்கிறவன் வந்து, "மேடம் நீங்க சிங்கிளா? நீங்க வந்து WeChatல இருக்கீங்களா? உங்க நம்பர் ஷேர் பண்ண முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, உடனே வந்து ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. "இவ என்னோட ஒய்ஃபு" அப்படின்ற மாரி சொல்லிர்றான். ஹீரோயின் வந்து அப்படியே ஜாலியாயிடுறாங்க. "ஓ! சாரி நான் தெரியாம வந்து கேட்டுட்டேன்" அப்படின்னு அந்த பையனும் போயிடுறான். அடுத்தது இவங்க 2 பேரும் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட கைய புடிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து என்ன இவங்க 2 பேரும் வந்து ரொமான்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்றதுக்கு மாரி வர, நம்ம ஹீரோயின் வந்து சைலன்ட்டாவே இருக்கா. "என்ன ஆச்சு? எதுக்கு உன் கண்ணம்லாம் இப்படிலாம் செவந்து இருக்கே?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ புடிச்சு கடிச்சு விட்டுர்றா. கடிச்சதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் இவங்க 2 பேரும் வந்து நல்லா கிஸ் பண்ணின்னு ரொமான்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. இவங்க 2 பேரும் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, "என்ன நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாவே இல்ல அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு மீட்ட எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வைக்கிறாரு. அவளும் வந்து, எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து ஒரு மருந்து தான் எடுத்து வைக்கிறாரு. "இது எதுக்கு? எனக்கு தான் எதுவுமே அடிபடலையேன்னு" சொல்ல, "இந்த மருந்து எனக்கு. இத பாரு நேத்து எனக்கு கடிச்சல்ல எவ்வளோ பெரிய காயமாயிருச்சு. ஒழுங்கா என் காயத்துக்கு மருந்து போட்டு விடுன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினும் எடுத்து மருந்து போட்டு விட்டு ஊதி ஊதி விடுறா. அவ ஊதி ஊதி அழகா மருந்து போடுறத வந்து நம்ம ஹீரோ வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன உன் கையில வந்து ரிங்கே இல்லையே! நீ ரிங் இல்லாததுனால தான் வரவன் போறவனா வந்து உன்கிட்ட WeChatல இருக்கலாமா? இல்ல வந்து சிங்கிளா? அப்படின்னு கேட்கறாங்க. அதனால வந்து உனக்கு நான் ரிங் வாங்கி தர போறேன்னு சொல்ல, ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு ரிங் ஷாப்புக்கு தான் வந்து கூட்டு வந்திருக்காங்க. அங்க போயிட்டு அந்த பொண்ணு வந்து எல்லா விரல்லயும் ரிங்க மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு ரிங் ரொம்ப ஆசை போல. ஸோ அந்த ரிங் இருக்கா? அது வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு ரொம்ப இதுவா கேட்டிருப்பா போல. அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு வந்து வேற என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, "இல்ல எனக்கு அதுதான் வேணும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லியிருக்கா. ஆனா அந்த ரிங் இல்லவே இல்ல. நம்ம ஹீரோவும் வந்து என்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்காரு. "சரி ஓகே. நெக்ஸ்ட் டைம் வரப்போ நம்ம அத வந்து பார்த்து உனக்கு வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அவளுக்கு புடிச்ச இதுவ மட்டும் வாங்கி குடுத்துடுறாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து சின்ன வருத்தம். "என்னடா இது நம்ம ஆசைப்பட்ட ரிங் கிடைக்கவே இல்லையே!" அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் வந்து காலையில ஆயிடுது. அவ ஆஃபீஸ்ல வந்து வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, அங்க கூட வேலை செய்ற கலீக்ஸ் வந்து, "என்ன ஆச்சு? நேத்து நைட்டு வந்து தூங்கவே இல்லையா? கண்ண சுத்தி இப்படி கருவளையம் வந்திருக்கேன்னு" சொல்ல, அவ நேத்து நைட்டு நடந்த விஷயத்த தான் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நேத்து நைட்டு வந்து ஹீரோ கூட வந்து ரொமான்ஸ் போயிட்டு இருக்கிறப்போ, அவ வந்து தூங்கியிருக்க மாட்டா. அதனால தான் வந்து இப்படி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்தது வந்து இவங்க எல்லாரும் பார்க்ல வந்து ஒண்ணா வாக்கிங்லாம் போயிட்டுருக்க. அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து ஹீரோவும் இருக்காரு. இந்த யாரு அந்த மனுஷன்? ஹீரோயின் எங்க போனாலும் இருக்கான். ஆஃபீஸ்லயும் இருக்கான், வீட்லயும் இருக்கான், பிசினஸ் ட்ரிப்னு போனா அங்கேயும் இருக்கான். எல்லா இடத்துலயும் இருக்கான். ஒரு வேள கடவுளா என்னன்னே தெரியல. அந்த பையன் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து எனக்காக இந்த தண்ணி பாட்டில ஓப்பன் பண்ணி தர முடியுமான்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் வந்து ஓப்பன் பண்ணி குடுக்குறா. அங்க இருக்கிறவ சொல்றா, "நீங்க 2 பேரும் வந்து கியூட்டா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஒரே பிராண்டு அழகா இருக்கு" அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு வந்து நல்லா கோவம் வந்துடுது. ஹீரோ கூட இருக்கிறவன் சொல்றான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு வந்து இன்னும் ஆயிடுது. "என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? யாரு அது?" அப்படின்னு சொல்ல, அது அந்த வெள்ள கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கான்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேரும் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. ஹீரோயின் வந்து ஒரு பிளேஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. "நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட பேக்க தான் வந்து கழட்டிடுறான். "இதுல என்ன இருக்கு? இவ்ளோ வெயிட்டா இருக்கே!" அப்படின்னு கேட்க, "இதுல வந்து சும்மா சில திங்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் இருக்குன்னிறான்." அப்ப நான் கேட்டேன், "மஷ்ரூம் எங்க?" அப்படின்னு கேட்க, "இதோ இருக்கு" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிறா. சரி வா போலான்னு இவங்க 2 பேரும் வந்து கைய புடிச்சுட்டே போயிடுறாங்க. அடுத்தது ஹீரோயினும் அந்த புதுசா ஒரு பையன் இருக்கான்ல, அவங்க வந்து ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்தோனே அந்த பையன் எழுந்துச்சு போயிடுறான். "எனக்கு இத குடு, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் வந்து செஞ்சு வச்சிருக்கிறத வந்து குடுக்குறா.
அவனும் வந்து ஃபாஸ்ட்டா சாப்பிடுறான். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு குடுக்க, இன்னும் கொஞ்சம்ன்னு மாத்தி மாத்தி சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, "இவ்ளோ பசியா?" அப்படின்ற மாரி நெனைக்கிறா. அடுத்தது வந்து நம்ம ஹீரோவோட கையில வேற அடிபட்டுருக்கு. மருந்து போட்டு விடுன்னு சொல்லி காட்ட, நம்ம ஹீரோயினும் வந்து மருந்துலாம் போட்டு விடுறா. நம்ம ஹீரோயின் வந்து மருந்து போட்டு விடும்போது, அவன் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுதான் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி ஆயிட்டான். ஆனா இன்னும் என்னய்யா இந்த தயக்கம், லவ் பண்றாங்களா இல்லையான்ற மாரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இவங்க எல்லாரும் பிசினஸ் ட்ரிப்பு 2 டேஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அங்க இருக்கிறவன் வந்து நல்லா வந்து கன் ஷூட் பண்ணிட்டு இருக்க. எல்லாருமே வந்து கிளாப் தட்டி நல்லா ஆச்சரியமா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து காண்டாயிடுது. ஹீரோயின் வந்து நம்மள வந்து பெருமையா நினைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வரான். நேரா கன்ன எடுத்து ஷூட் பண்றா. எல்லாமே வந்து கரெக்ட்டா விழுந்துடுது. ஹீரோயின் வந்து, "ஓ! அவர் வந்து என்ன கரெக்ட் பண்ண தான் பார்க்குறாரு போல" அப்படின்ற மாரி நெனச்சுக்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்க ஹீரோ வராரு. "வா வந்து நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு" சொல்லி கைய பிடிச்சு கூட்டு போறாரு. இந்த இடத்துல யாருன்னா பார்த்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி, "எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. வா" அப்படின்னு சொல்லி ஒரு லேக்குக்கு தான் வந்து கூட்டு போறாங்க. அப்போ வந்து அந்த புதுசா ஒரு பையன் வந்திருக்கான்ல, அவனுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஐடியா குடுக்குறாங்க. "உன் கூட வந்து ஒருத்தி இருக்கால்ல, அவள பார்க்கறதுக்கு வந்து சிங்கிள் மாரி தான் இருக்கு. நீ வேணா ப்ரொபோஸ் பண்ணு, அத பண்ணு" அப்படின்ற மாரி ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்துடுறாங்க. ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் என்ன, நம்ம ஹீரோயின வந்து தூக்கிட்டு போயிடுறான். "ஏய் யாருன்னா பாத்துற போறாங்கன்னு சொல்ல, எனக்கு அத பத்திலாம் கவல கிடையாதுன்னு" சொல்லி கூட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து நல்ல ரொமான்ஸ்லாம் போயிட்டுருக்கு. யார்யா இந்த மனுஷன்? பெரிய கம்பெனி வச்சிருப்பானா? அப்புறம் அவன் போற எல்லா கம்பெனியும் வந்து டேக் ஓவரும் பண்ணிப்பானா? நெறைய பிசினஸ் பண்ணுவானா? வேலை எக்கச்சக்கமா இருக்குமா? ஆனா சைடு கேப்ல வந்து ஒய்ஃப்‌க்கு குடுக்க வேண்டிய டைமும் குடுப்பானாம். ட்ரிப்பும் போவாங்களாம். எப்படி இருந்தான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன இவங்க தாறுமாறா சம்பவத்த பண்ணிக்கிட்டு இருக்க. பொழுதும் விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "என்ன உடைஞ்சு போன வாட்ச் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு" சொல்ல, "இல்ல பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு நைட்டு வந்து நீ யார் கூடயும் டான்ஸ் ஆடக்கூடாது. என் கூட தான் வந்து நீ டான்ஸ் ஆடணும்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. சரி பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்னுடுவா. அடுத்தது வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன் போல எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. வேற ஏதோ ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயின வந்து ஆடலாம் அப்படின்ற மாரி தான் வந்து இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து குடுகுடுன்னு வந்து ஹீரோ கிட்ட வந்துடுறா. "என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஓடிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "அது ஒண்ணும் இல்ல. என் கசின் வந்து என்ன தொரத்திட்டு இருக்கான். அதனால தான் வந்தேன்" அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் வந்து பின்னாடியே வரான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவன் போனதுக்கு அப்புறமா, "சரி இவ்ளோ தூரம் வந்தாச்சு. என் கூட வந்து டான்ஸ் ஆடுறியா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறாரு. நம்ம ஹீரோயினும் வந்து அழகா ஹை மாஸ்க்லாம் போட்டு வந்துட்டு, "எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாதே" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வந்து ஆட தெரியும். வா நம்ம ட்ரை பண்ணலாம்ன்னு" சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு வந்து டான்ஸே ஆட வரல. நம்ம ஹீரோ தான் வந்து புடிச்சு புடிச்சு ஆடி வைக்கிறாரு. அப்புறம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் வந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. இதே மாரி வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆடியிருக்கேன். எனக்கு வந்து அது யாருன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அது வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து இதே மாரி ஒரு ஃபங்ஷன் நடந்திருக்கும் போல. அப்ப நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் வந்து ஐ மாஸ்க்லாம் போட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து தனியா இருக்க. நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு பேர சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்லா மாறி மாறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பவே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின வந்து புடிச்சிருக்கும் போல. அதனாலேயே வந்து இந்த பொண்ணு யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து கல்யாணமும் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரியல. டான்ஸ் ஆடுன பையன் வேற, நம்ம ஹீரோ வேற அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருப்பான். இப்ப இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோ சொன்ன உடனே, "இத பாரு" அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுக்கிட்ட வந்து இப்படி கைய இழுக்க, நம்ம ஹீரோயினும் வந்து கைய வச்சு பார்த்தா, அதே மாரி ஃபேஸா இருக்கேன்னோனே, "நீங்க வந்து என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க. நீங்க வந்து என்கிட்ட ஏமாத்திட்டீங்க" அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் அப்செட் ஆயிடுவா. இருந்தாலும் வந்து நான் இத வந்து உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின வந்து கட்டி பிடிச்சுப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. அவ வந்து வேகமா வந்து போயிடுவா. செருப்ப அங்கேயே விட்டுட்டு போன உடனே, அப்ப அங்க கூட இருக்கிறவ சொல்லுவா, "என்ன சென்ட்ரலா உன் செருப்ப வந்து மிஸ் பண்ணிட்டியா? கண்டிப்பா வந்து அத உன்னோட பிரின்ஸ் எடுத்துட்டு வருவான்" அப்படின்ற மாரி சொல்றா. நம்ம ஹீரோயின் வந்து சில ஸ்டோரிய வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றா, "இது மாரி நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோ. அவரு வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாரு. கேரிங்கா நடந்துப்பாரு. ஆனா சில சமயம் வந்து உன்கிட்ட கோவமாவே பேசுவாரு. எப்ப பார்த்தாலும் உன்ன திட்டி, அழ வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா, சில சமயம் வந்து உன்னோட ஷூ லேஸ கூட கட்ட விட மாட்டாரு. ரொம்ப கேரிங்கா நடந்துப்பாரு. பொறுமையாவும் இருப்பாரு. சமாதானத்தோட இருப்பாரு. உன் ஃபீலிங்ஸையும் வந்து புரிஞ்சுப்பாரு. ஆனா, வெளிய வந்து வாய் விட்டு ஐ லவ் யூன்னு கூட சொல்ல மாட்டாரு. வெளிய வந்து இத பத்தி காமிச்சுக்கவும் மாட்டாரு. அப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவ? வேற யாராச்சும் தேடி போவியா? உன்ன வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு மாரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹர்ட்டும் பண்ணுவாரு. ஆனா ஆரம்பத்துல இருந்தே வந்து உன்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து அத வெளிய சொல்ல மாட்டாரு. நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்ல, "நீ என்ன சொல்ற? நீ கொஞ்சம் புரியிற மாரி சொல்றியா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பா.
உனக்கு ஒண்ணுமே புரியலையா? நீ வந்து அந்த பெர்சன பத்தி இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியுது. அவரு வந்து உன் மனசுல வந்து என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க தான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காரு. நீ ஒரு டைமாச்சு வந்து நீ அத யோசிச்சு பார்த்தியா? நீ சொல்ற பெர்சன் வந்து உனக்கு முக்கியமானவரு. அவர பத்தி வந்து உனக்கு என்னமோ இருக்குன்றது நீ சொல்றதுல இருந்தே வந்து தோணுது. அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிர்றா. அடுத்து அவ வீட்டுக்கு தான் போயிர்றா. நான் வந்து என் அம்மா வீட்டுக்கு போறேன். கொஞ்ச நாள் வந்து என்ன தனியா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவ பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போக, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அங்க வேலை செய்றவங்க வந்து சொல்றாங்க, "மேடம்க்கும் உங்களுக்கும் வந்து சண்டையா? அவங்க வந்து அவங்க சூட்கேஸ எடுத்துட்டு போயிட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட, சரி கொஞ்ச நாள் வந்து அவங்க தனியா இருக்கட்டும். அப்புறம் நான் என்கிட்டயே வந்துருவா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. ஆனா அவருக்கு வந்து செம சோகம். நம்ம ஹீரோயின் போனத வந்து தாங்கிக்கவே முடியல. பார்ல போயிட்டு குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். "என்ன நீ தனியா குடிச்சிட்டு இருக்க? உன் ஒய்ஃப கூட்டிட்டு வரலன்னு" சொல்ல, "இல்ல அவங்க வந்து பக்கத்துல போயிருக்காங்க. வருவாங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு போயிர்றா. அப்ப அவ மனசுக்குள்ள வந்து நெனச்சுக்கிறா, "கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃபேமிலிக்காக பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க. சின்ன வயசுல இருந்தே நான் இந்த வீட்ல இருக்கேன்னு தான் பேரு. ஆனா எனக்கு என்னமோ இவங்க வீட்டு ஆளு மாரி எனக்கு தோணவே தோணாது. என்ன மட்டும் வெளியாள் மாரியே ட்ரீட் பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி அவ பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்குக்கு போயிருப்பா. அங்க ஒரு பூனை இருக்கும். அந்த பூனைய பார்த்து சொல்லுவா, "என்னாச்சு பூனைக்குட்டி? உனக்கும் வீடு இல்லையா? எனக்கும் வீடு இல்ல, உனக்கும் வீடு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்கு மட்டும் ஃபுட்ட ஃபீட் பண்ணிட்டு அவ போயிடுவா. அவ பூனைக்குட்டி கூட பேசுனத வந்து ஹீரோ ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் மீட் பண்ணியே வந்து கொஞ்ச நாள் ஆயிட்டுருக்கும் போல. அப்படியே வந்து நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆஃபீஸ்ல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவ பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நாளாவே வந்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதே அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அவ கூட வேலை செய்ற கலீக் வந்து அவகிட்ட பேசுறா. நான் இப்ப வந்து காஃபிடேரியா போனேன்னா, அப்ப வந்து நான் பாஸ வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து உன்ன பத்தி தான் வந்து கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்ற மாரி சொல்ல, அப்ப அவ மனசுக்குள்ள நெனச்சுக்கிறா. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவர பார்க்குறப்போ அவர்கிட்ட வந்து எல்லாமே வந்து சொல்லிடணும். நேரடியாவே வந்து எல்லாமே பேசிடணும். பேசினா தான் வந்து நல்லது. பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தா, தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வருது அப்படின்ற மாரி அவ நெனச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து புதுசா வேலைக்கு வந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான்ல. அவன் வந்து ஹீரோயின வந்து டின்னருக்கு இன்வைட் பண்றான். அப்போ அவ சொல்லிடுறா, "எனக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால வந்து உங்க கூட டின்னருக்குலாம் வர முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. அடுத்து நம்ம ஹீரோயின்க்கு பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக டாக்ஸி வந்துடுது. டாக்ஸி வந்தோனே அவ அதுக்குள்ள போக, அங்க வந்து நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோவ பார்த்தோனே இவளுக்கும் வந்து ஒரு மாரி ஆயிடுது. ஏன்னா ரொம்ப நாள் பொறுத்து இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்க டிரைவர் என்ன பண்றாரு, வேகமா கார ஓட்டி அப்படியே பிரேக்க பிடிக்க அவங்க 2 பேரும் வந்து கைய வந்து டச் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து "என்னாச்சு நீ ஓகேவான்னு?" கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி கைய வந்து எடுத்து விட்டுர்றா. நம்ம ஹீரோ கேட்குறாங்க, "நீ எப்பதான் நம்ம வீட்டுக்கு வரப்போற?" அப்படின்னு சொல்ல, இதுல வந்து ஹீரோயின் வந்து ஏதோ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்க, பூனை கடிச்சிடுச்சுன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு போல. நம்ம ஹீரோயினும் குடுகுடுன்னு போயிருப்பா. ஹீரோ கையில வந்து பூனை இருக்கும். பூனைய பார்த்த உடனே அவ வந்து செமையா ஹாப்பி ஆயிடுவா. இங்க வந்து ரொம்ப மழை பெய்யுது. அவளுக்கு வந்து குளிரும். நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து பேசலாம் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினும் வந்து சரின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இவங்க 2 பேரும் வந்து இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அடுத்தது வந்து இவங்க வீட்ல தான் இருக்காங்க. வீட்டுக்கு போனோனே வந்து ஹீரோ வந்து ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணா, அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா வந்து பீரு தான் இருக்கு. "நீ என்ன ஃப்ரிட்ஜ்ல வந்து எதுவுமே வச்சிருக்க மாட்ற. எப்பவுமே வந்து கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருந்து தான் வாங்கி சாப்பிடுவியா?" அப்படின்ற மாரி கேட்க, அவளுமே வந்து "ஆமா" அப்படின்ற மாரி சொல்லிர்றா. நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கறா, "என்ன நீங்க இன்னும் ஆஃபீஸ்க்கு போலியா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "அப்போ வொர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து நீங்க இங்க தான் பண்ண போறீங்களான்னு?" கேட்கறா நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோ சொல்றான், "ஆமா. இதுல வந்து உனக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கா?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவா இருந்தாலும் வந்து பிளான் பண்ணி தானே பண்றீங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிர்றா. "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்ல, "இன்னைக்கு மழை வரும்னு வந்து உனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் வந்து பூனைக்குட்டிய வந்து தேடலான்னு சொல்லிட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க." அப்படின்ற மாரி அவளும் சொல்லிர்றா. இப்ப என்னையும் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போணும்னு பிளான் பண்றீங்க. கரெக்ட்டா அப்படின்னு சொல்ல, "நீ என்ன வந்து அப்படியா நெனைக்கிற? என்ன எப்ப பார்த்தாலும் நீ தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, "என்னோட லைஃப்லயே வந்து நான் பண்ண பெரிய தப்பே வந்து கல்யாணம் பண்ணது தான்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போயிர்றா. ஹீரோ வந்து "ஒரு நிமிஷம் இரு, திரும்ப உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிர்றா, "உனக்கு வந்து என் மேல ஃபீலிங்ஸே இல்ல. எப்ப பார்த்தாலும் வந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்க, கோபமாவே இருக்க. நான் என்ன தப்பு பண்ணேன்?" அப்படின்ற மாரி கேட்க, "எனக்கு வந்து உண்மையாலே உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முத்தம் குடுத்துர்றாரு. அதுக்கப்புறம் ரொமான்டிக் சாங்லாம் ஓடிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து கேட்கறா, "நம்ம 2 பேரும் ஒண்ணா இன்னைக்கு மூவி போலாமா?" அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லுவா, "நம்ம வந்து இன்னும் ரொம்ப வருஷம் ஒண்ணா சேர்ந்து வாழ போறோம்.
நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஸ்வீட் மொமெண்ட்டையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கிற சண்டை, நீ வந்து என்ன சமாதானப்படுத்துறது. நம்ம நெறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணணும், சண்டை போடணும். சண்டை வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்டெப்பு மட்டும் என் பக்கத்துல எடுத்து வையி. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எல்லா டிஸ்டன்ஸும் வந்து காணாம போயிடும். நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படின்னு சொல்ல, நானும் தான் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினும் வந்து சொல்லிடுறா. அடுத்து ஹீரோயின் மேல வந்து நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டு கொஞ்சம் சேடா இருக்காங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்றாரு, "இது மாரி கிராண்ட்பாக்கு வந்து உடம்பு சரியில்லையாம். அவர வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அதனால வந்து நான் வேற ஊருக்கு போணும்." அப்படின்ற மாரி சொல்ல, "சரி ஓகே நானும் வரேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இல்ல. "உனக்கு வந்து அந்த ரெசார்ட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதனால வந்து நீ போ. நான் வந்து மித்ததெல்லாம் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவும் வந்து சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து நைட் சமயத்துல ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ எடுக்கவே மாட்றாரு. அதே பிளேஸ்ல நம்ம ஹீரோவும் கொட புடிச்சுட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோவ பார்த்து கேட்கறாரு, "ஏன் லூசு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்ற?" அப்படின்ற மாரி கேட்க, நம்ம ஹீரோ வந்து சைலன்ட்டா இருக்காரு. "இது எல்லாமே நான் உனக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து போர் அடிக்குது. நம்ம வந்து பாருக்கு போலாமான்னு சொல்லிட்டு பார்ல போயிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா, "நீ என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்க, "நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிர்றா. அதுக்கேத்த மாரி வந்து அந்த வாட்ச்லயே லைட் எரியுது. இப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நீ என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண? என்ன பழி வாங்குறதுக்காக தான் பண்ணியான்னு?" கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "நான் ஏன் உன்ன பழி வாங்கணும்? அடுத்த கொஸ்டின் கேளு." அப்படின்ற மாரி கேட்கிறாரு. வாட்ச் வந்து ஹீரோ உண்மை சொன்னதுனால அதுக்கேத்த மாரி தான் லைட் எரியுது. "உனக்கு யுகேல வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாமே, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு என்ன சூஸ் பண்ணிட்டு இருந்த?" அப்படின்ற மாரி சொல்ல, "இது யார் உனக்கு சொன்னது?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. "அது என்ன லவ் பண்றியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் வந்து ஆமான்னுறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, "நீ என்ன பண்றியான்னு?" கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து இல்ல அப்படின்ற மாரி சொல்லிர்றா. அது ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடிட, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் ஹீரோவ பார்த்து கேட்குறா, "நீ வந்து என்ன எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பியா? நான் வந்து சாதாரண பொண்ணுன்னு உனக்கு தோணாதா? உனக்கு வந்து என்ன பார்த்தா போர் அடிக்காதா? உனக்கு திடீர்னு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா, நீ வேற யாரனா லவ் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்க, "நான் வந்து உன்ன மட்டும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப ஃப்ளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா கார்ல வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின வந்து தராரு. இது என்னன்னு கேட்க ஆம்பர்ன்றாரு. "நீ இத தானே வந்து உலகத்திலேயே ரொம்ப ப்ரீஷியஸ்ன்னு நெனச்ச." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அத வந்து ஹீரோயினுக்கு வந்து போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, "இந்த உலகத்திலேயே வந்து விலை மதிக்க முடியாதது, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா, ரொம்ப ப்ரீஷியஸா நெனைக்கிறது வந்து இந்த ஆம்பர் ரிங் தான். அத விட எனக்கு வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒருத்தங்க இருக்காங்க. அது வந்து நீ தான்." அப்படின்ற மாரி சொல்லி தன்னுடைய லவ்வ சொல்லிர்றாரு. நம்ம ஹீரோயினும் ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவ வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துடுறா. நானும் வந்து உனக்கு நல்ல ஒய்ஃபா இருக்க கத்துக்கிட்டேன். நீ என்ன எவ்வளோ லவ் பண்றியோ, அதே அளவுக்கு வந்து நானும் வந்து லவ் பண்றேன். ஐ லவ் யூன்னு சொல்ல, அவனுமே வந்து ஐ லவ் யூ டூ சொல்லிடுறான். இதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஒரு சின்ன பயம். என்ன வந்து யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா ஃபேமிலில இருக்கவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல. அதனால ஹீரோக்கும் வந்து பிடிக்காது அப்படின்ற மாரி இவன் நினைச்சிட்டு இருப்பான். சண்டையும் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, "இந்த உலகத்திலே நீ தான் முக்கியம். எனக்கு உன் மேல தான் காதல் இருக்கு." அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோயினும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளதான். லவ் இருக்கா? இல்லையா? அப்படின்னு ஆரம்பிச்ச ஸ்டோரி லவ்வோட வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பா இந்த மூவி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா உங்கள வேற ஒரு சூப்பரான மூவில வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர். லவ் யூ ஆல்.